சங்கரோட வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடந்த இடம். அதாவது சங்கரரோட அவதாரம் நிகழ்ந்த இடம். வெள்ளிய நாடு அப்படின்னு பேர். இது எர்ணாகுளத்தில் இருக்கிற ஒரு பிரதேசம். ஆதிசங்கரோட தாயாரான ஆர்யாம்பிகையோட வீடு. பொதுவாகவே நமது பாரத தேசத்தில் பிரசவம் எங்கே நடக்கும் அப்படின்னா பிறந்த வீட்டில் தான் பிரசவிக்கிறது அப்படிங்கிறது சம்பிரதாயம். இன்று வரைக்குமே அப்படி சம்பிரதாயமாக இருக்குது. அப்படின்னா 2500 வருஷத்துக்கு முன்னால் ஆர்யாம்பாளும் இதே சம்பிரதாயப்படி அந்த பிறந்த வீட்டில் தான் பிரசவிச்சிருப்பா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தீர்மானமாக தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி ஆர்யாம்பா ஜெகத்குருவான ஆதிசங்கரை பெற்றெடுத்த இடம், அதாவது சங்கரோட ஜன்மஸ்தலம் அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல தான் ஆதிசங்கர பகவத்பாதாலோட திரு அவதாரம் நடந்த இடம். வெளிய நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்த இப்போது தற்காலத்தில் சின்மயா மிஷினில் அதை வச்சு பராமரிச்சுன்னு வரா. அந்த சின்மயா மிஷினை சேர்ந்த நிர்வாகஸ்தர்கள்லாம் ஜெகத்குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு பூர்ணகும்ப மரியாதையோடு அழிச்சுன்னு போய் உள்ளுக்குள்ளே தரிசனம் பண்ணி வைக்கிறா. இந்த கிரகத்தில் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் தான் சங்கரரோட பிம்பம் பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணின்னு இருக்கா. அந்த ரூமில் தான், அந்த அறையில் தான் ஆச்சாரியால் ஆதிசங்கரர் பிறந்ததா நமக்கு தெரிய வருது வரலாற்று ரீதியாக. அந்த இடம்தான் இது. சங்கரர் திரு அவதாரம் பண்ணின புண்ணியமான ஸ்தலம். நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், காலடி தானே பகவத்பாதாளோட ஊர், காலடியில் தானே பிறந்தார் அப்படின்னு நாம் பொதுவாக உபன்யாசங்களில் சரித்திரங்கள்லாம் கேட்குறோம். அப்படின்னாக்க காலடிங்கிறது பகவத்பாதாளோட சொந்த ஊர், அப்பா ஊர், சிவகுரு ஊர். அம்மாவோட ஊர் இந்த வெள்ளிய நாடு அப்படிங்கிறது. பகவத்பாதாள் இந்த இடத்துல அவதாரம் பண்ணினாலும் மீதி அதுக்கப்புறம் பிரசவமெல்லாம் ஆகி அதெல்லாம் முடிஞ்சு பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு கொண்டு விடுவா. அங்கே ஆச்சாரியர்கள் வளர்ந்தது, மற்ற கதையெல்லாம் நடந்ததெல்லாம் அந்த இடத்துல. இது ஆச்சாரியோட அவதார ஸ்தலம். சின்மயா மிஷனை சேர்ந்த அந்த நிர்வாகஸ்தர்கள்லாம் ஆச்சாரியாளுக்கு மரியாதை பண்ணுறா. இந்த இடத்துல தான் பகவத்பாதாள் பிறந்த ஸ்தலம் அப்படிங்கிறதுனால விசேஷமான சாநித்தியத்தோடு அங்கே இருக்குது.